நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் மலை நண்பன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திம்பம் ஆசனம் டு மைசூர் ரோட்டில் போயிட்டுருக்கிறோம். அன்றைக்கி இந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் போட முடியல. அதனால் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணி போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆசனம் தாண்டதும் காரப்பள்ளா செக் போஸ்ட்டு. அதாவது நம்ம தமிழ்நாட்டு பார்டர் இதோட முடிஞ்சிருது. நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இதோட முடிஞ்சிச்சு. இதை தாண்டதும் கர்நாடகா வந்துடும். கர்நாடகா ஃபாரஸ்ட் இதெல்லாம். இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு. அங்கெல்லாம் வண்டிலாம் நிறுத்தக்கூடாது. வண்டிலாம் நிறுத்தினா ஃபாரஸ்ட்கார் வந்து கேஸ் போட்டுருவாங்க. இப்போ ரன்னிங்லேயே பார்த்துட்டே போயிட்டு இருக்க வேண்டி தான். ஏன்னா இங்கே அதிகமாக வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. அதாவது புலி சிறுத்தைலாம் அதிகமாக இந்த ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி யானையும் நிறைய இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்த வண்டியில் நிறுத்தக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா மரம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும். உங்களுக்கு என்எஸ் கேப்டன் நீங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இன்றைக்கி அவர் பிளாட்னாவில் வர்றதுனால மூடு அப்செட் ஆகி வராரு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா பசுமையாக எப்போ போனாலும் இப்படியாக தான் இருக்கும். இந்த ஏரியாவில் நல்லா பசுமையாக இருக்கும், காஞ்சி போயே இருக்காது. நல்லா காடு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாக இருக்கும். அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும். ஆனால் கீழே சைட்லாம் வெட்டி விட்ருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால் வனவிலங்கு வந்தால் தெரியறதுக்கோசரம் சைடில் வெட்டி இருப்பாங்க. உள்ளே கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் உள்ளே போனால் அந்த பக்கம் பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக இருக்கும் உள்ளே. ஆனால் அங்கெல்லாம் நம்ம போக முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பசுமையாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேர்னு. எப்பவும் இப்படி தான் இருக்கும். நான் வந்தப்பெல்லாம் பார்த்துட்டேன். எல்லா டைமும் இப்படி தான் இருக்கும். இந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் எப்போயும் மழை வந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி ஏதாவது கொஞ்ச நாச்சும் வந்துட்டு போயிடும் மழை, லைட்டானாச்சும் பெஞ்சிட்டு போகும். நான் நிறையா டைம் இந்த ஏரியாவில் போனப்பெல்லாம் மழையில் நினச்சிக்கிறேன். நைட்டு இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. அதேமாதிரி நாங்கள் ரிட்டர்ன் வரப்பையும் இந்த ஏரியாவில் மழை துளிச்சிருந்துச்சு. பாருங்கள் மரமெல்லாம் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோடே பாருங்கள், இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படியே ரோடு அப்படியே ஒரே நேர்கோடு பிடிச்ச மாதிரி இருக்கும். சைடில் மரமெல்லாம் ரசிக்கிட்டே போகலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். ஆனால் வண்டியில் போக முடியலைன்னா கூட பஸ்ஸில் கூட போகலாம். பஸ் அடிக்கடி இருக்குது. நம்ம ஈரோட்டிலேருந்து பஸ் இருக்குது மைசூருக்கு. நீங்கள் மைசூர் வரைக்கும் வந்ததில்ல, மேலே சாம்ராஜ் நகர் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். போய் பாருங்கள் இந்த ரோட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோடு பேர் அழகாக இருக்குது ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு. மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்போயும் வேணும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறவங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமான ரோடு சூப்பராக இருக்கும். அப்படியே எப்பயுமே இந்த ரோடு டேமேஜ் ஆகாது. அப்போ வந்து போட்டுருவாங்க. ரோடு நல்ல ஒரு இதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அது போகிறது ட்ரைவ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ரோடு அவ்வளோ சீக்கிரம் பறியாது. ரோடு இது நல்லா ஹில்ஸ் உள்ளார இருக்குதா, இது மண் அப்பேற்பட்ட மண். அதனால் ரோடு அவ்வளோ சீக்கிரம் குழியாகாது, நல்லாயிருக்கும் ரோடு. ஏன்னா கொஞ்சம் சைடில் தான் பார்த்து போகணும், இல்லைன்னா சைடில் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும். இதாக பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்கும். பிடிங்கி விடுச்சுன்னா அவ்வளோதான், கீழே விழுந்துருவோம். அதனால் நம்ம பார்த்து தான் போய்க்கணும். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா மான் இருக்கும். புள்ளி மான், ஏகப்பட்ட மான் இருக்கும். நாங்கள் வர பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு பட்டி மாடு அதாவது மான் இருந்துச்சு. அதாவது ஒரு 100 மானுக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி கடாமன்னு சொல்லுவாங்க, கடத்தி மான், அதுவும் நிறையா இருக்கும். பாருங்க மான் பாரு எத்தனை இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்னொரு கூட்டம் இருந்துச்சு, அது இதோட பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. இதுனாச்சும் 10-20 தான் இருக்குது. அது 100 மானுக்கு மேலே இருக்கும். இந்த மானெலாம் நிறையா இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவில் அதிகமாக சிறுத்தை வருது. நீங்கள் இந்த வழியில் ஏதாவது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வழியில் ட்ராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் இதில் யானை பார்த்துக்கிறது. இந்த பக்கமாகவும் இங்கேயே இருக்கும். இந்த டைம் தான் காணோம், யானை காணோம். இதுக்கு முன்னாடி 2-3 டைம் பார்த்துக்கிறேன். இந்த ஏரியாவில் ரோட்டோரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். மரமெல்லாம் ஒடிச்சுங்க. இதாக யானை தண்ணி குடிக்கிற குழி பாருங்கள். இந்த இதில் வந்து கம்பல்சரி டெய்லி வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். நான் நிறையா டைம் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி தான் பார்க்க முடியல, ரிட்டர்ன் வரும்போதும் பார்க்கல. ஆனால் யாரும் எதுவும் பண்ணாது. இங்கே இருக்கிற யானை அப்படியே ரோடோரமாக தான் மேய்ச்சிட்டு இருக்கும், எதுவும் பண்ணாது.
நான் லாஸ்ட் டைம் நானும் எங்கள் பையனை என்எஸ் கப்னு வந்தப்போ ரோட்லேயே 2 யானை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த தரமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.